Hey guys, welcome to Rose Garden. இந்த வீடியோவில் நாங்கள் வந்து தீபாவளிக்காக சென்னை டு திருச்சி ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து தீபாவளி வந்து 31st. நாங்கள் வந்து 30th வந்து ஊருக்கு கிளம்பினோம். 30th மார்னிங்கே நான் வந்து புக் பண்ணி கிளம்பலான்ட்டு இருந்தேன். ஸோ 30th மார்னிங் 6:45க்கு நான் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு 7 o'clock பஸ்ஸு. நாங்கள் வந்து 6:45க்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சென்னை டு திருச்சி பஸ்ஸில் போகிறது. என் குழந்தைங்களுக்கு பஸ் எக்ஸ்பீரியன்ஸே இது தான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா கார்லேயே நிறைய டைம் வாமிட் பண்ணுவாங்க. நானுமே அந்த கேஸ் தான். ஸோ பஸ்ஸுங்கவும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. பட் பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? அதனால் நான் பஸ் வந்து புக் பண்ணி போயிருந்தேன். 7 o'clock ஷார்ப்பாக வந்து பஸ் வந்துடுச்சு. ஸோ நான் 2 குழந்தைங்க, அம்மா, இவங்க 4 பேரும் தான் நாங்கள் போயிருந்தோம். பசங்க 2 பேரும் வந்து தை என்ஜாய்டு லாட். என்ன இது என்ன இப்படி இருக்குது, பஸ் இப்படி தான் இருக்குமா அப்படிலாம் கேட்டாங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி அவங்களோட அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்க கேட்குறது, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்குமே இதுதான் சென்னை டு திருச்சி ஃபர்ஸ்ட் டைம். 6 hours வந்து ஜேர்னி டைம் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு 7 hours மேலே ஆகிடுச்சு. பட் மார்னிங் 6:45க்கு கிளம்புனேன். மார்னிங் வந்து 7 o'clock நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். 7 o'clockங்கும்போது டே டைம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். அரவுண்ட் 2 or 2:30 போல் நாங்கள் போனோம். எனக்குமே இதுதான் புதுசாக இருந்துச்சு இல்லையா? ஸோ நல்லா இருந்தது. பட் ட்ராவல் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒன்றும் தெரியல. ஓகே. அப்புறம் வந்து ட்ராவலில் பார்த்திங்கன்னா நான் மொபைல் பார்க்க விடலை. ஏன்னா நார்மலாக பார்த்தாலே கண்ணு வீணாக போகும். இந்த மாதிரி ஷேக்கிங்கில் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கண் வந்து நம்ம வந்து அந்த சுருக்கி விரித்து அப்படி தான் நம்ம வந்து மொபைலே பார்க்க முடியும். புக்கு படித்தாலும் சரி, இந்த மாதிரி மூவிங்கில் நம்ம இது பண்ணும்போது. ஸோ அதனால் மொபைல் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காக. ஏன்னா மேக்ஸிமம் 7 hours ஆகும், மினிமம் 6 hours ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஸ்ஸில் போகிறது. நல்லா ஸ்பீடாகவே எடுத்துட்டாங்க பஸ்ஸு. வெதர் நல்லா இருந்தது. மார்னிங் 7னால ஒரு 10-11 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வெயில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. நான் வந்து வாமிட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு காபேஜ் கவர் இருக்கும் பார்த்திங்களா, மினி சைஸு, அது வந்து நான் ஒரு 10 கவர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கல. நேற்று நைட்டே சப்பாத்தி வந்து ஒரு 10 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தேன். நைட்டு தான் செஞ்சு வச்சுட்டு தான் தூங்கினது. ஏன்னா காலையில் 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்புனா தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் குழந்தைங்கள கிளப்பி குளித்து ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் மார்னிங் எதுவும் செய்யலை நான். ஸோ நைட்டே சப்பாத்தி செஞ்சுட்டு மார்னிங் வந்து சட்னி மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது சாப்பிடுவாங்களான்னு தெரியாது, நானுமே சாப்பிடுவேனான்னு தெரியாது. அதனால் சேஃப்டிக்காக எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ ட்ரெயின்னா நம்மளுக்கு நிறையா கிடைக்கும், பஸ்ஸுனால் நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? அங்கங்கே நிப்பாட்டுவோம். ஒரு இடம் போட்டிருந்தாங்க, ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம் அரவுண்ட் 10:30 போல். அது வந்து அப்போ அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நான் சப்பாத்தி மட்டும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இவங்க வந்து உள்ள அந்த டிவி டிஸ்பிளே இருந்தது, மினி டிவி, ஹெட்ஃபோன் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க கம்ஃபர்ட் ஃபுட் இருக்கும் இல்லையா, ஸ்நாக்ஸ், அது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஹைட் அண்ட் சீக் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பொரி உருண்டை, அப்புறம் கடலை மிட்டாய், இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அவங்க எப்போ கொடுத்தாலும் 2 பேரும் ப்ராப்ளம் இல்லாமல் சாப்பிட்ற அந்த இது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது வந்து ஒரு 9 o'clock போல் சாப்பிட்டுட்டு நான் டாய்ஸ் கொஞ்சம் பேக் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சு என்கேஜ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டாய், இது வந்து பாக்கெட் பண்ணுவோம் இல்லையா, பால்ஸு, அது. அப்புறம் வந்து குழந்தை வச்சுருக்கான் இல்லையா, அது வந்து மேக்னெட்டிக் ஸ்டிக்கு, அந்த அடியில் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான டாய்ஸ் எல்லாம் வச்சா ஃபுல்லாக என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்களே விளையாடுறாங்களோ இல்லையா, நம்ம கூட விளையாடலாம், அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் தம்பிக்கு பிடிச்ச ஏரோப்ளேன், காரு,
அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இவங்க கிராங்கி ஆகிட்டா பஸ்ஸில் இருக்க ஒரு 36 தான் பஸ்ஸில் மெம்பர்ஸே, அவங்க எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் இல்லையா. அதனால் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வேறு, இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் டாட்லர்ஸ், இன்ஃபேண்ட்டுன்னு சொல்ல முடியாது, டாட்லர்ஸ் தானே. பாப்பாவுக்கு வந்து 3, தீரன் வந்து 5, 5:45 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் வந்து அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்காக டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். டோல் வந்து ஃபர்ஸ்ட் டோல், செங்கல்பட்டு டோல் வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து 5 டோல் இருக்குது. பாப்பா தம்பி அவங்களோட இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து மேக்னெட்டிக் போர்டு தான் இது. அந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அடியில் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு மேலே டிஸ்பிளே. இந்த பென் எல்லாமே வந்து மேக்னெட் தான், அந்த பென்னோட டிப்பில் வந்து மேக்னெட் இருக்குது. இப்போ பாப்பா வந்து கை வச்சுட்டு இப்போ ஸ்க்ரப் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே மேக்னெட் தான். அந்த மாதிரி ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்டு ஸ்கொயர் ஐ திங்க் ஸோ, அது 3 கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் இப்படி வச்சு நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் கொடுக்கும்போது அடியில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்னெட்டில் வந்து ஒட்டிக்குது. ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்டு இது வந்து அவங்க விளையாட போனது போக நானுமே இதை வச்சு விளையாடுவேன். நம்மளும் இதெல்லாம் வச்சு விளையாடினால் தானே, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது. பாப்பா வந்து தூங்கிட்டா, விளையாடிட்டே அப்படியே தூங்கிட்டா. இனிமேல் வந்து நம்ம திருச்சி போகும்போது முழிப்பான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வெயில் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நியர்லி நாங்கள் வந்து 4 டோல்ஸ் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து திருச்சி பக்கத்துலேயே வந்தாச்சு நம்ம. எனக்கு எப்பயுமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஊருக்கு போகிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு 12 o'clock போல் நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். வேறு யாருமே சாப்பிடலை, நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பையன் வந்து தூங்கவே இல்லை. அவன் எப்பயுமே இவங்க 2 பேரும் காரில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி தூங்கவே மாட்டாங்க. 5 hours 6 hours வந்து முழிச்சிட்டே தான் வருவாங்க. அதனால் இப்போ கார்னால் நான் வந்து ஆர்கனைஸ்டாகவே இருக்க மாட்டேன், இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ பஸ்ஸுங்கவும் பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்கணும், வேணுங்கிறத எடுத்துக்கணும், எசென்ஷியல்ஸ் எது, தி மோஸ்ட் எசென்ஷியல்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வைக்கணும். அப்புறம் வந்து ஒன்றே எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் 2 தடவை அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வைக்கணும். அப்படிங்கிறதுனால இவங்க டாய்ஸ்க்கு ஒரு பேக்கும் க்ளோத்ஸ்க்கு ஒரு பேக்கும் வச்சாச்சு. இது வந்து லாஸ்ட் டோலு, திருச்சிக்கு வந்தாச்சு. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு திருச்சிக்கு வரும்போது, அது சொல்லவே முடியாது. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படியே என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இந்த நடையே மாறிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படியே அந்த காற்று படும்போதே மனசு உடம்பு எல்லாமே சரியான மாதிரி இருக்கும் எனக்கு. கொள்ளிடம், காவேரி ஆறு எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே வந்துருச்சு. திருச்சியில் வந்தாச்சு. நாங்கள் வந்து திருச்சி பால் பண்ணையில் இறங்கணும், ஜங்ஷன் மெயின் போகாமல் அதுக்கு முன்னாடி ஒரு 10 minutesக்கு முன்னாடியே நாங்கள் இறங்கிடுவோம். பால் பண்ணையெல்லாம் ரெடியாக இருக்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல், ரிவர் சைடு, ஜிவிஎன் ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் இதெல்லாமே பயங்கர ஃபேமஸ். இதுதான் ஜிவிஎன் ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல். ஆர்த்தோங்க, பயங்கர ஆர்த்தோ, கேன்சர் இதுக்கு எல்லாமே தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இது. திருச்சி மலைக்கோட்டை தெரியுது பார்த்திங்களா, அப்படியே கண்ணெல்லாம் குளிர்ந்து போச்சு. அவ்வளோ சந்தோஷங்க எனக்கு. காவேரி ஆறு இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையுமே அந்த சந்தோஷம் எனக்கு குறையாது திருச்சிக்கு வரும்போது. நாங்கள் வந்து பால் பண்ணைக்கிட்ட வந்துட்டோம், இறங்க போகிறோம். நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் ஆட்டோ ஏறிட்டோம். பால் பண்ணையில் இறங்கி ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ட்ரைனிங் சென்டர் போகணும். இங்கே பாருங்கள் கை தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து ட்ரைனிங் சென்டர். ஸோ இதுக்குள்ளே குவார்ட்டர்ஸ், இப்போ குவார்ட்டர்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டோம் நாங்கள். இதுதான் செக் போஸ்ட், என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்டு, பிஹெச்எல் என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட் இது. ஸோ நம்ம வந்து இப்போ எழில் நகர் போகணும், அதாவது குவார்ட்டர்ஸ் தாண்டி நம்ம எழில் நகர் போகணும். இது வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் தனித்தனியாக வந்து 2 வீலர் பார்க்
பண்ணுறதுக்கு 2 ருபீஸ்லேருந்து இப்போ 10 ருபீஸ் ஆக்கிட்டாங்க. இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க. இது வந்து மான் பார்க்கு. இந்த பார்க் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து போயிருக்கோம். அப்போத்துலேருந்து நான் வந்து இந்த மானெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து ட்ரெயின் இருக்கும், நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும், குழந்தைங்க ஏறி விளையாடுறதுக்கு நிறைய இருக்கும். நான் ஒரு நாள் மான் பார்க்குக்கு போயிட்டு நான் ஒரு நாள் vlog எடுத்து காமிக்கிறேன். நான் சின்ன வயசில் விளையாடும் போது என்னெல்லாம் இருந்ததோ அது இன்னமும் இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இது இன்னமும் இருக்குது. அவ்வளோதான். இங்கே ஒன்று வருது பார்த்திங்களா, மான் பார்க் தாண்டி வந்தோன்னாலே குவார்ட்டர்ஸ் முடிஞ்சிச்சு. இதுதான் செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த செக் போஸ்ட்டில் வந்து இந்த சைடு முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ஸ்பேஸ், குவார்ட்டர்ஸ்லாம் கிடையாது, நார்மலான ஏரியா. இது வந்து எழில் நகர் தெரியுதுங்களா? எழில் நகருக்குள்ளே போயிட்டு வீட்டுக்கே எழில் நகருக்குள்ளே நுழைஞ்சு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் போனோன்னா வீடு வந்துடும். இப்போ எழில் நகரில் என்னோடய அக்கா தான் இருக்கா. என்னோடய அக்கா வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். என் அக்காவுக்கு 2 பசங்க. எங்கள் மாமா வந்து ஹிந்து, ஸோ இன்டர் காஸ்ட், அதாவது கிறிஸ்டின் ஹிந்து மேரேஜ். ஸோ தீபாவளி வந்து அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம் guys. This is our journey. Thank you so much for watching this video.